இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி சொல்லி மத்தவங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க. ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ, அவனால எனக்கு புரிய வைக்க முடியல, அதனால நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுப்பீங்களா? பெரும்பாலானவங்க அப்படி நினைக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, அவனுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அதனால அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுப்போம். இதுக்கு பெரும்பாலான மனிதர்கள் விதிவிலக்கு இல்லை இல்லையா? ஸோ நம்ம சொல்றது யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க எல்லாம் முட்டாள்னா அப்ப we are surrounded by idiots தானே. அதனால்தான் ஆத்தர் இந்த புக்குக்கு இந்த டைட்டில் கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த கேள்வி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றது? எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்களை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம அப்ரோச் பண்ணோம். இப்ப எல்லாரோடையும் நம்ம குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க காலேஜ்ல, ஸ்கூல்ல, ஆஃபீஸ்ல, நெய்பர்ஹுட்ல சில பேரோட உங்களால நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒரே டேர்ம்ஸ்ல இருப்பீங்க. நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியும், அவங்க சொல்றது உங்களுக்கு புரியும். யூ வில் மேக் சென்ஸ் டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் சில பேரோட உங்களால ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சில பேரோட நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, நான் எல்லாரோடையும் போய் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுமா, எல்லாரோடையும் நான் போய் ஒரு டியர் ஃப்ரெண்ட் மாதிரி ஒட்டிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? தேவையில்லை. நீங்கள் எல்லாரோடையும் போய் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக தேவையில்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலியில், உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில், உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எந்த இடமா வேணா இருக்கலாம், ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது உங்களால் போய் பேசி தீர்த்துக்க முடியும். உங்களோட ஒர்க் பிளேஸ்லையும் சரி, உங்கள் ஃபேமிலிலையும் சரி, ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட்டை உங்களுக்காக நீங்கள் முதல்ல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மற்றவங்களுக்காக மெயின்டைன் பண்ணுறது அடுத்த விஷயம். ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படிங்கிற அந்த கலையை நம்ம கற்றுக்கணும். ஸோ ஏன் நாம் சொல்கிறது சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியறதில்ல? ஸோ ஒவ்வொரு மனுஷனோட பெர்ஸ்பெக்டிவையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் முக்கியமான 2 காரணி, ஒன்று ஜெனட்டிக்ஸ், இன்னொரு என்வாयरमेंट. ஸோ हर्षद मेहता स्कैम के बाद अब 2025 में स्टॉक मार्केट में एक और बड़ा स्कैम चल रहा है. स्कैम इन स्टॉक मार्केट, प्लीज हमारे व्यू. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், நம்மளோட டெம்பரமெண்ட் என்ன, நம்ம அடிக்கடி